ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா the world around you or the global world should recognize you. ஸோ உங்களோட லைஃபுக்கு நீங்க ஒரு சாங் ராகமா டெடிகேட் பண்ணணும்னா அது என்னவா இருக்கும்? I wanted to actually chill out. நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி I wanted to chill out. எல்லா ஃபீல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா the expertise development is not there. நம்ம உங்களோட கெரியர் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, உங்க ஜேர்னி பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? ChatGPTங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜியா நம்ம எஜுகேஷன்ல இன்டிகிரேட் ஆகி வரத்துக்கு ஒரு 2 to 10 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலா. திஸ் இஸ் பார்ட் ஆஃப். நீங்க உங்களோட பயோல ஒரு அழகான ஒரு கோட் கொடுத்திருந்தீங்க. ஸ்ட்ரக்சரல் திங்கிங் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுல சப்போர்ட் பண்ணும் மேம்? Structure thinking only will help you in doing anything well. எந்த ஒரு டாஸ்க்லயும் நம்ம வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சானா யூ நீட் ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங். இன்னைக்கு அது சொல்லி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. எங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங்னு ஒரு சப்ஜெக்டே இருக்கும். ஓகே. நாசிஷ் நீடமேன்னு ஒரு he was a great programmer who had a very structured way of doing coding. ஓகே. ஸோ அது நாங்க ஒழுங்கா பண்ணலைன்னா எங்களை வந்து லைவ்ல கோட் பண்ண விட மாட்டாங்க அந்த காலத்துல. ஸோ இன்னைக்கு வந்து இட் இஸ் மிஸ்ஸிங் பிகாஸ் உங்களுக்கு டூல்ஸ், ஏபிஐஸ் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ பீப்புள் டென் டு அதே தான் வாட் எவர் இஸ் தேர் இன் ஐடி கெட்ஸ் அப்ளைட் எவ்ரிவேர் எல்ஸ். ஸோ அதனால அதே தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, am I only a learner or do I want to become an expert? I want to become an expert in this field அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா then the person will automatically move from being a learner to a knowledgeable person and to an expert. ஸோ இன்னைக்கு நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம், கூகுள் பண்றோம். இதுல வந்து as a learner you're getting a lot of knowledge. But is that all? No. But can I become an expert? How do I become an expert? In the learning வச்சுட்டு நம்ம ஒரு ஃபோரம்லயோ ஒரு காம்படிஷன்ல வின் பண்ண முடியாது. When I say competition, it's a very serious competition. It's not a school or a college competition. No? So will the world recognize you for this? ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னா the world around you or the global world should recognize you. இல்லையா? அது ஒரு கோலா வச்சிருந்தோம்னா நாம அதுல ஆட்டோமேட்டிக்கலி அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா? இல்லைன்னா we need to know, okay, இந்த பர்டிகுலர் ஏரியால வந்து I can't become an expert. For example, I can't be an expert in cooking. Okay, so all said and done, or I can't be an expert homekeeper or a homemaker. So அதனால இது ஒவ்வொருத்தரும் அது வந்து if they have a target to become an expert in that particular area, I think structure will fall in place. And it is about உங்களுக்கு தெரியாதது இல்லை, it is about moving from one skill level to another skill level to become an expert in that area. Definitely. And now in this generation we lack experts. Creators illa, they are not we cannot find more creators because there are more learners. நிறைய கத்துக்கிறாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது வெரி ஃபியூ. கரெக்ட், வெரி ட்ரூ. அண்ட் தட் இஸ் வாட் இந்தியா இஸ் லேக்கிங் டுடே. எல்லா ஃபீல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஐ எம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் ஹையர் எஜுகேஷன், எல்லா ஃபீல்ட்லையுமே பார்த்தீங்கன்னா the expertise development is not there. கரிக்குலம் மாறலாம். ஸோ த என்டையர் இன்ஃபேக்ட் நிறைய ரிசர்ச்ல பேசிட்டு இருக்காங்க, why do we need classrooms? Children are anyway going to learn only from ChatGPT.
So give them experience centers. Give them places where they can come and talk about what they have, where they are having expertise. Definitely. So evaluation mechanism. இதெல்லாம் வந்து மாறணும். It will take time. Yeah. Any technology cycle பார்த்தீங்கன்னா it is around 2 to 10 years it takes. So இன்னைக்கு chat GPTங்கிறது வந்து ஒரு டெக்னாலஜியா நம்ம எஜுகேஷன்ல இன்டிகிரேட் ஆகி வரதுக்கு ஒரு 2 to 10 இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலா. This is part of what is called the Gartner hype cycle. Okay. So ஒரு 10 years ஆகும் the technology stabilize ஆகும். Maybe in 10 years the affluent countries probably will change their methodology. True, ma'am. We are also expecting that. மேம் உங்களோட கெரியர் அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, உங்க ஜேர்னி பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? என்னோட கெரியருக்கு ஃபவுண்டேஷனா இருந்தது வந்து என்னுடைய ஐஐடி படிப்புதான். ஐஐடி வந்து வாஸ் a challenge to me posed by my father. ஸோ ஐஐடியில உனக்கு என்ட்ரன்ஸ் கிடைக்கலன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னாரு. ஐஐடியில என்ட்ரன்ஸ் கிடைச்சது, பட் ஸ்டில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் இயர்ல நிச்சயம் பண்ணிட்டு செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. ஓகே. பட் போஸ்ட் ஐஐடி ஒரு டிபேட் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி மேரிட். வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டிபேட் எல்லாம் இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஒன்லி as a teacher. ஓகே. பட் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா பிஹெச்டி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுவும் இந்த ஃபீல்ட் ஆஃப் காஸ்மாலஜி. ஏன்னா அதுலதான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தேன் ஐடி மெட்ராஸ்ல படிக்கும்போது. ஐ டிட் கம்ப்யூட்டர்ஸ் ஆஸ் வெல் as காஸ்மாலஜி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல கிடைச்சது. இட் வாஸ் நாட் அ சப்ஜெக்ட் தட் ஐ லைக். வந்து ரேடியோ அஸ்ட்ரானமி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு வாட் டு சே பாதையில ஒரு டர்னிங் பாயிண்ட். So from going into a teaching kind of job, I had to figure out okay என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது பெங்களூர்ல ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில வந்து ஒரு வேகன்சிஸ் நிறைய இருக்கு, why don't you apply? இது வந்து ஐஐடிஎன்ஸ்க்கு மாத்திரம் தான், ஐஐடியில படிச்சவங்களுக்கு இந்த வேகன்சிஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அப்பெல்லாம் வந்து வேகன்சிஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு இருந்தது. ஐ வாஸ் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட். மை ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர் வேர் வெரி வெரி கீன் அபவுட் இட். போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணாம போனேன். ஆனா அங்க வந்து எனக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகே. எல்லாம் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, வெக்டர் அனாலிசிஸ் கேட்டாங்க. என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு, இதெல்லாம் தான் பிடிக்கும் அப்படின்னு. ப்ரோக்ராமிங் தான் தெரியுமா அப்படின்னாங்க. சி எல்லாம் பண்ணி இன்டர்வியூ போன போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன பிடிக்கும்னு கேட்டாங்க. அப்போ வந்து மேத்ஸ் தான் பிடிக்கும், ப்ரோக்ராமிங்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். கம்ப்ளீட்டா வந்து மேத்ஸ்ல தான் கேட்டாங்க. செலக்டட் மீ அண்ட் கேவ் மீ அ ஜாப் இமீடியட்லி. எதிர்பார்க்கவே இல்லை, எப்படியாவது டபாய்ச்சிடலாம் இன்டர்வியூல நினைச்சு. I wanted to continue in my teaching profession, but then I got into this job. அந்த காலத்துல 3000 ரூபா காலேஜ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் as a teacher. And we were also, I used to also do some tuitions at home. ஸோ அதை விட்டுட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினியா வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. அஃப்கோர்ஸ் 6 மாசத்துக்கு அப்புறமா வந்து it became some 2500 or 3000. பட் அதுக்கப்புறம் it was a கண்டினியூஸ் எஸ்கலேஷன். வருஷத்துக்கு 2 இன்க்ரிமெண்ட், ஒயிட் குட்ஸ் அலவன்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு. and you all know how the IT industry grew in India and how IT people, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரெம்யூனரேட்டிவ் ஜாப்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சது. ஸோ அங்கேருந்து அஃப்கோர்ஸ் ஐ ரோஸ் அப் த லேடர். ரொம்ப சீக்கிரமே வந்து மேனேஜரியல் பொசிஷன்ஸ் போயிட்டேன். went into more of organization management and leading new initiatives in the company. புதிய offshore development centers set பண்றது அந்த மாதிரி. Somewhere in 2000 I got into the directorial positions, vice president and director, responsible for ஒரு whole businessக்கு responsible-ஆ இருந்தது. I was also an enterprise risk manager and I was on the board of the company when I quit from corporate. Okay. So how it was quitting from corporate for you? அது கான்ஷியஸா தான் அந்த டிசிஷன் எடுத்தேன். ஒன் வாஸ் I think I taxed my body quite a bit. So ஒரு பிரேக் கொடுக்கணும், needed to
recoup in terms of my health, uh, because it was a lot of travel and and the balancing act and all those things. The other thing was, of course, I wanted to spend time with family. So I really missed my family Okay. due to all my hectic work hours. So 50 yearsல ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன், பட் இட் காட் a little bit delayed. It was okay. ஸோ கான்ஷியஸாக தான் அந்த டெசிஷன் எடுத்து வெளியில வந்தேன். Yeah. I wanted to actually chill out. நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி I wanted to chill out, but I couldn't do that. I needed something to be in. So family business join பண்ணிட்டேன். Okay. And family business, Sri Ranga Polymers startingல இருந்து, and then as it grows, how your part was that? It started off as a financial contributor. So it was my earnings and my savings which went into starting the company. Okay. All the funds that were needed for the company were came from my earnings predominantly. But அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா once I quit my corporate job, I came into the operations. Okay. So help them out. I think அவங்க எல்லாருமே, both my husband, my son and now my daughter-in-law, they're all quite smart in managing the business. Okay. But I need to just prod them here and there. அங்கங்க கொஞ்சம் ஒரு டச் பண்ணி ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இல்லையா, just tell them, okay, Yeah. this is not going all right, what if you do it this way, அப்படிங்கிற ஒரு ரோலை கான்ஷியஸா எடுத்துட்டு இருக்கேன் as a vice chairman. Okay. I'm also an independent director. So I try to look at things very differently. எல்லாமே வந்து சரியா நடக்குதா, கவர்னன்ஸ் சரியா இருக்கா அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோமா அப்படிங்கறது ஒரு கோலோட பார்ப்பேன். Okay. ஸோ லாட் ஆஃப் கொஸ்டினிங் ஐ டூ. சமயத்துல அவங்களுக்கு பிடிக்காது, பட் இட்ஸ் மை ஜாப், my responsibility, so I have to question them. Yeah. Digital transformation என்னோட passionate area. Okay. And எங்க கம்பெனி ஒரு எஸ்எம்இயா இருக்கிறதுனால எனக்கு இட் வாஸ் ஈவன் மோர். எப்பவுமே நான் யோசிப்பேன், எதுக்கு நான் ஐடில இருக்கும்போது யோசிப்பேன், இவ்வளோ காசு எதுக்கு செலவு பண்ணணும் டெக்னாலஜிக்கு, இதை விட குறைச்சு பண்ண முடியாதா? நிறைய கஸ்டமர்ஸ், எங்களுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, பாதி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, பாதி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பணம் அதில் வேஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ராங் பிளானிங், அந்த ப்ராப்பரா அதை சொல்லுவேன் இல்லைங்களா, ஸ்ட்ரக்சர்ட் திங்கிங் இல்லைன்னா யூ லூஸ் அவுட் ஆன் இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட். ஸோ இதெல்லாம் எஸ்எம்இஸால தாங்க முடியாது இந்த காஸ்ட் எல்லாம். ஸோ தே won't have enough funds to keep wasting on unwanted or superfluous technologies. ஸோ இதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது அப்படிங்கறதுனால ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல எங்க கம்பெனிக்கு வேண்டிய எல்லா டெக்னாலஜிஸும் எப்படி கொண்டு வரணும். சின்ன சின்ன ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்தியாலேயே. கான்ஷியஸா வந்து நான் ஓவர்சீஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணதில்லை. ஐ ட்ரை அண்ட் டூ மோஸ்ட் ஆஃப் இந்தியன், பட் ஆஃப்கோர்ஸ் நவ் வி ஆர் கோயிங் டு சர்டன் ப்ராடக்ட்ஸ் விச் ஆர் நாட் மேட் இன் இந்தியா. வி ஹாவ் டு, அதனால அதை பண்ணிட்டு இருக்கோம். But I try to minimize the cost exposure for companies. Okay. என்னோட பேக்ரவுண்ட் வந்து சிஸ்டம் இன்டெகிரேஷன். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் சிஸ்டம்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஒன்னா எப்படி கொண்டு வந்து சேர்த்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுங்கிறது வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்பெஷலைசேஷன் ஏரியா. Okay. when I worked with my clients. ஸோ அதே அப்ரோச் தான் இங்கேயும் பார்க்குறேன், மல்டிபிள் சிஸ்டம்ஸ்ல இருந்து எப்படி கொண்டு வர்றதுன்னு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இது வந்து எஸ்எம்இஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. Your passion. Yeah. And that's how you grew up this brand also. Yes. Yeah. Yes. Nice man. So நீங்க உங்களோட பயோல ஒரு அழகான ஒரு கோட் கொடுத்திருந்தீங்க, லைஃப் இஸ் a song, sing it with beautiful raga, right? So உங்களோட லைஃபுக்கு நீங்க ஒரு சாங் ராகமா டெடிகேட் பண்ணணும்னா அது என்னவா இருக்கும்? It depends on whether it is morning or evening. மார்னிங்னா மலை மாருதம், ஈவினிங்னா ஒரு கல்யாணி, ஒரு ஏர்லி ஈவினிங்னா ஒரு மோகனம். அந்த மாதிரி நிறைய ராகங்கள் இருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ்
ஹானஸ்ட்லி லைஃப் பாத்தீங்கன்னா அது ஒரு நவராக மாளிகைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய ராகங்கள் வந்து அப்பப்போ வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். Yeah. ஓகே, துக்கம் வரும்போது முஹாரி, ஆனந்தம் வரும்போது ஆனந்த பைரவி. ஸோ அது மாதிரி நிறைய ராகங்கள் இருக்கு. எனக்கு பிடிச்ச ராகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பந்துவராளி, காப்பி ராகம், இதெல்லாம் என்னுடைய கொஞ்சம் ஃபேவரட் ராகங்கள். லவ் மியூசிக். ஐ லவ் மியூசிக். எப்பவும் பாட்டு இருந்துட்டே இருக்கணும். லக்கிலி என் ஹஸ்பண்டுக்கும் மியூசிக் பிடிக்கும். நாட் கர்நாடிக் மியூசிக், பட் அவருக்கு கொஞ்சம் அந்த செமி கிளாசிக்கல் பிடிக்கும். ஸோ செமி கிளாசிக்கல்னா 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம். ஃபுல் கிளாசிக்கல்னா நான் தனியா பார்ப்பேன். ஸோ தட் இஸ் சம்திங் விச் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ மியூசிக் கீப்ஸ் அஸ் அலைவ். கீப்ஸ் அஸ் அலைவ், டெஃபினெட்லி. பயணம் எபிசோட்ல உங்களோட பயணத்தை அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மொமெண்ட்டை, பியூட்டிஃபுல் மொமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்களுக்காக இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு தோன்ற விஷயத்த இந்த டைரியில எழுதிட்டு ப்ளீஸ் புட் யுவர் ஆட்டோகிராஃப் மேம். தேங்க்யூ ஸோ மச். 2 சாதனை மனிதர்கள் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுத்து அவங்களோட பயணத்துல சக்சஸ்ஃபுல் ஆகினது மட்டும் இல்லாம கணவன் மனைவியா ஒருத்தரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்கிறத அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனி வரப்போற வாரங்கள்ல இதே மாதிரி சாதனை மனிதர்களை சந்திக்க இருக்கிறோம். டில் தென் ஸ்டே டியூன் வித் நிஷா.